இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையின் பிரபல வர்த்தகரும் ஜனசக்தி குழுமத்தின் இயக்குநருமான தினேஷ் சாப்டர், சந்திரா சாப்டரின் புதல்வர், கொழும்பு பொது மயானத்தில் தனது காருக்குள்ளேயே சந்தேகத்துக்கிடமான முறையில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு பின்னர் உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இந்த வழக்கை விசாரித்து அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகளான டிஐஜி பிரசாத் ரன்சிங் உள்ளிட்ட தரப்பினர் இது ஒரு தற்கொலை என்ற கோணத்திலேயே வழக்கை திசை திருப்ப முயன்றனர். ஆனால் காரில் இருந்த வயர்கள் மற்றும் கயிறுகளால் அவராகவே தனது கைகளை கட்டிக்கொண்டு பின்னர் கழுத்தை நெரித்து தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற விசித்திரமான வாதத்தை காவல்துறை முன்வைத்தது. உலக குற்றவியல் வரலாற்றிலேயே இவ்வாறானது ஒரு தற்கொலை சாத்தியமாகின்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்தது. சாப்டர் குடும்பத்தின் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்னவின் கடுமையான சட்ட போராட்டத்தின் விளைவாக நீதிமன்ற உத்தரவின்படி இந்த மரணம் குறித்து ஆராய 5 பேர் கொண்ட 5 அடங்கிய சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டது. அந்த மருத்துவ குழு எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் பணியாமல் இது தற்கொலை அல்ல, மிக கொடூரமான முறையில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்பதை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தியது. காரின் பின் இருக்கையில் இருந்து நபர் ஒருவர் தினேஷ் சாப்டரின் களத்தை நெரித்து கொண்டுள்ளார் என்பது தடயவியல் ரீதியாக பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தது. இருப்பினும் உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக உயர்மட்ட அதிகாரிகளால் இந்த விசாரணை நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு மூடி மறைக்கப்பட்டது. தற்போது சர்வதேச புலனாய்வாளர்கள் மற்றும் இரகசிய தகவல் வழங்குநர்களின் நீண்டகால தேடலின் விளைவாக இந்த கொலையின் பின்னணியில் உள்ள பிரதான குற்றவாளி குறித்து திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த கொலைக்கு முக்கிய காரணம் 2 பில்லியன் ரூபாய் நிதி விவகாரம் மற்றும் கொடுக்கல் வாங்கலாகும். இந்த மாபெரும் நிதி மோசடி மற்றும் படுகொலையின் பின்னணியில் மிகச் செல்வாக்குமிக்க ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டுள்ளார் என மிகப்பெரிய சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது. பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான காரணங்களினால் அந்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினரின் முழு பெயர் தற்போது பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றாலும் மிக விரைவில் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என கூறப்படுகிறது. இலங்கையின் எந்த ஒரு பெரிய குற்றமாக இருந்தாலும் அதன் பின்னணியில் பெரும் பணக்காரர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்குகள் அதிகார பலத்தால் அமுக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகும். தினேஷ் சாப்டரின் வழக்கும் அவ்வாறுதான் மூடி மறைக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள நேர்மையான மற்றும் திறமையான அதிகாரிகளை கொண்டு இந்த கொலை குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வலை வீசப்பட்டுள்ளது. குறிப்பாக புகழ்பெற்ற மூத்த புலனாய்வு அதிகாரி ஷானி அபேசகர போன்றவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நவீன விசாரணை முன்னெடுக்கப்பட்டால் உண்மை குற்றவாளியின் கழுத்தை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. இலங்கையின் வணிக உலகையை உலுக்கிய தினேஷ் சாப்டரின் மரணம் வெறும் தற்கொலை அல்ல, அது 2 பில்லியன் ரூபாய்க்காக அரசியல் அதிகார பின்புலத்துடன் அரங்கேற்றப்பட்ட பக்கா திட்டமிடப்பட்ட படுகொலை என்பது இப்போது தெளிவாகியுள்ளது. ராஜபக்ச என்ற அதிகார நிழல் தப்பியோட முடியாதபடி சட்டத்தின் கைகள் விரைவில் உண்மை குற்றவாளிகளை சென்றடையும் என்பது தற்போதைய புலனாய்வு தகவல்களின் சாரமாக காணப்படுகிறது என்றும் குறிப்பிட முடியும். இந்த நிலையில் தினேஷ் சாப்டரின் மரணம் ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என்பதனையும் அதன் பின்னணியில் நிலவிய 2 பில்லியன் ரூபாய் நிதி பரிமாற்ற சதிகளையும் நாங்கள் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த வழக்கை முற்றிலுமாக முடக்குவதற்கு அதிகார வர்க்கம் கையாண்ட உத்திகள் மற்றும் தற்போதைய புதிய திருப்பங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு முக்கிய கொலை வழக்கு நடக்கும் போது உண்மை குற்றவாளிகளை கண்டறிவதை விட அரசியல் எஜமானர்களை காப்பாற்றுவதற்கு சில உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் முன்னுரிமை அளிக்கிறார்கள். தினேஷ் சாப்டரின் வழக்கிலும் இதுவே அரங்கேறியது. ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட SSP பிரசாந்த் மற்றும் முன்னாள் CID அதிகாரி பிரசாத் ரணசிங்க ஆகியோர் இந்த வழக்கை ஒரு சாதாரண தற்கொலை வழக்காக காட்டி மூடி மறைக்கவே தீவிரமாக முயன்றனர். உலக அளவில் மெக்சிகோ போன்ற நாடுகளில் கார்டல் குழுக்கள் கொலை செய்துவிட்டு தற்கொலை போற நாடகமாடும் உத்திகளை
ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அன்றைய காவல்துறை தலைமை தயாராக இருக்கவில்லை. மாறாக கொழும்பில் இருக்கும் சில வளைந்து கொடுக்கும் தடயவியல் மற்றும் மருத்துவ அதிகாரிகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான தற்கொலை அறிக்கையை பெறவே திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. கொல்லப்பட்ட தினேஷ் சாப்டர் வரும் வணிகர் மட்டுமல்ல, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற முன்னணி நிதி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இலங்கையின் அரசியல் பிரமுகர்கள் தங்களின் சட்டவிரோத கருப்பு பணத்தை இவ்வாறான பெரிய நிறுவனங்களின் ஊடாகவே வெள்ளை பணமாக மாற்ற முயல்வது வழக்கம். புலனாய்வு தகவல்களின்படி குறிப்பிட்ட ஒரு ராஜபக்ச பிரமுகர் முதலீடு செய்திருந்த 2 பில்லியன் ரூபாய் நிதிக்கும் இந்த கொடூர கொலைக்கும் நேரடி தொடர்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. அந்த பெருந்தொகை திரும்ப கேட்பதில் அல்லது கையாளுவதில் ஏற்பட்ட முரண்பாடு தினேஷ் சாப்டரை கொழும்பு பொது மயானத்திற்கு வரவழைத்து காரின் பின் இருக்கையிலேயே வைத்து மூச்சடைத்து கொலை செய்யும் அளவிற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வரலாற்றில் எத்தனையோ அரசியல் படுகொலைகள், உதாரணமாக லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு, பிரகீத் எக்னொலிகூட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு மூடி மறைக்கப்பட்டதைப் போல சாப்டரின் வழக்கம் வரலாற்றின் பக்கங்களில் மறைந்திருக்கும். ஆனால் அண்மைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் காவல்துறை மறுசீரமைப்பு காரணமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் சுறுசுறுப்படைந்துள்ளது. நேர்மையான மற்றும் மிக துல்லியமாக புலனாய்வு செய்யக்கூடிய மூத்த அதிகாரி சானியா அபேசேகர் மற்றும் அவரது குழுவினர் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்தும் போது அரசியல் பின்பலம் உள்ள எந்த ஒரு குற்றவாளியும் தப்ப முடியாது என்ற சூழல் உருவாகியுள்ளது. 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவின் இறுதி அறிக்கை ஏற்கனவே கொலையை உறுதி செய்துள்ளதால் அடுத்த கட்டமாக இந்த கொலையை செய்த கூலிப்படையினர் யார் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருந்து பணத்தையும் அதிகாரத்தையும் இயக்கிய அந்த ராஜபக்ச யார் என்பதை நோக்கியே தற்போதைய விசாரணை கண்கள் திரும்பியுள்ளன. உண்மையில் இலங்கையின் குற்றவாளிகள் கைகளில் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு பாஸ் இருக்கும் வரை எந்த ஒரு குற்றமும் வெளிச்சத்திற்கு வராது என்பது கசப்பான உண்மையாகும். ஆனால் அந்த பாதுகாப்பு கோட்டையை உடைத்து 2 பில்லியன் ரூபாய் கரைப்படிந்த பணத்திற்காக பறிபோன தினேஷ் சாப்டரின் உயிருக்கு நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் எதிர்வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தலாம், அதிர்வலைகளை உண்டு பண்ண முடியும். ஆனால் உண்மைகள் உறங்காது என்பதை மீளவும் அது சொல்லி முடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் சொல்ல முடியும். உண்மையில் என்ன நடக்கிறது, இந்த விவகாரம் தொடர்பில் கவனமாகவும் அதிக அக்கறை கொண்டும் தேட வேண்டிய நிறைய விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தினேஷ் சாப்டரின் கொலை தற்கொலையாக மாற்றப்பட்ட செய்தியும் இதன் பின்னால் மறைந்திருக்கும் உலக கொலையாளிகளின் இரகசியங்களும் தேடப்படுகிறது. மிக விரைவில் சட்டத்தின் முன் அது நிரூபணப்படும் என்ற நம்பிக்கையோடு தொடர் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.